அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். கரூர் சம்பவத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, ஆரம்பத்திலிருந்து தற்போது வரைக்கும் என்ன நடந்தது என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விளக்கம் கொடுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக வேலுச்சாமிபுரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், அதனால் அனுமதி கொடுக்க முடியாது என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மட்டும் ஏன் அனுமதி கொடுக்கப்பட்டது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அது குறித்த என்ன விவரம்? தற்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். கரூர் சம்பவத்தை விட அதிக கூட்டம், ஏற்கனவே விஜய்க்கு கூடிய கூட்டத்தை விட எதிர்க்கட்சி தலைவர் 2 நாட்களுக்கு முன்பு அங்கே கூடிய கூட்டத்திற்கு அதிக கூட்டம் வந்தது. ஆனால் அங்கு எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் இருந்ததுக்கு காரணம் எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதை கவனித்த அங்க வந்தார்கள். ஆனால் விஜயை பொறுத்தவரை அது போன்று இல்லை என முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் பிரச்சாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் பேருந்து மீது ஏறி செல்கிறார், 2 பக்கமும் கைகளை காட்டி செல்கிறார். அதனால் பேசும் இடத்தில் நெரிசல் ஏற்படவில்லை. ஆனால் விஜய் பேருந்துக்கு உள்ளேயே அமர்ந்து கொண்டு செல்கிறார், கை காட்டு கூட செய்வதில்லை. எனவே பேசும் இடத்தில் மட்டுமே அவர் மேலே வருகிறார். அதனால்தான் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய நெரிசலும் அவரை நோக்கி பின்னாடி வருவதால் தான் அங்கு இது போன்ற சம்பவம் ஏற்பட்டதாகவும், எனவே காவல்துறை அங்கு சிறப்பாக தான் செயல்பட்டது என்று அரசுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தற்போது அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, மக்கள் உயிரிழந்து உள்ளனர், யார் இதில் அரசியல் செய்கிறார்கள், அரசியல் ஆக்க வேண்டாம் என சொல்கின்றனர். ஆனால் அரசு மருத்துவமனையில் உள்ள ஆம்புலன்ஸில் ஏன் திமுகவுடைய மருத்துவ அணி என உள்ளது, எனவே கொடுக்கப்பட்ட தண்ணீர் பாட்டில கூட டிஎம்கேவுடைய ஸ்டிக்கர் ஏன் ஒட்டப்பட்டது என எதிர்க்கட்சி தலைவர் கேட்டிருக்கிறார். யார் இதில் அரசியல் செய்கிறார் எனவும் இபிஎஸ் கேட்டிருக்கிறார். இரவோடு இரவாக ஒரு கமிஷன் அமைக்கப்படுகிறது, அந்த கமிஷனுக்கு உதவியாளர் கூட கொடுக்கப்படவில்லை. சம்பந்தப்பட்ட தகவலை எப்படி பதிவு செய்வார்கள், எதுவுமே இல்லாமல் அவர்கள் களத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அருணா ஜெகதீசன் அந்த ஒரு நபர் ஆணையத்திற்கு இரவோடு இரவாக ஏன் அமைத்தீர்கள், அந்த கமிஷனுக்கு என்று ஒரு உதவியாளர் கூட அமைக்க முடியாமல் ஏன் அவசர கதியில் நீங்கள் இந்த கமிஷனை போட்டீர்கள் என்றும் கேட்டிருக்கிறார். இரவோடு இரவாக தூங்காமல் தனி விமானம் பிடித்து அங்கு சென்றாரே முதலமைச்சர், அங்கு பாராட்ட வேணாமா என்று துரைமுருகன் தற்போது அவை முன்னவர் கேட்டிருக்கிறார். முதலமைச்சர் அந்த சம்பவம் கேட்ட உடனேயே அங்கு இரவோடு இரவாக தூங்காமல் கூட தனி விமானம் பிடித்து திருச்சி சென்று அங்கிருந்து கரூர் சென்றார். எனவே நீங்கள் முதலமைச்சரை பாராட்ட வேண்டாமா என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தற்போது பேசினார். அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் இது முதலமைச்சருடைய கடமை, அதை தான் அவர் செய்தார் என இபிஎஸ் பேசினார். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தூத்துக்குடி சம்பவத்திற்கு ஏன் அப்போதைய முதலமைச்சர் செல்லவில்லை என தற்போது முதலமைச்சர் ஒரு முக்கியமான விஷயத்தை காரசார விவாதத்தில் பேசியிருக்கிறார். அதாவது இந்த கரூர் சம்பவம் நடைபெற்ற உடனேயே நான் தனி விமானம் பிடித்து அங்கே மக்களை போய் பார்த்தேன். ஆனால் தூத்துக்குடி சம்பவம் நடைபெற்ற போது ஏன் அங்க செல்லவில்லை, அவர் என்ன பதில் சொன்னார் சொல்லவா என முதலமைச்சர் தற்போது ஒரு ஆவலான ஒரு விஷயத்தை எழுப்பியிருக்கிறார், கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். தூத்துக்குடி சம்பவம் நடைபெற்ற போது அவர் அங்கு செல்லவில்லை என்பதை மறைமுகமாக முதலமைச்சர் தற்போது எதிர்க்கட்சி தலைவருக்கு கேள்வி கேட்டிருக்கிறார். தற்போது ஏன் முதலமைச்சர் அங்கு இரவோடு இரவாக தனியாக குறிப்பாக தூங்காமல் கூட சென்றதை துரைமுருகன் பேசியதற்கு தற்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, முதலமைச்சருடைய கடமை, ஒரு நாட்டு மக்கள் அங்கு உயிரிழந்திருக்கிறார் என்றால் அது செல்ல வேண்டியது அது கடமை அப்படின்னு பேசினார். தற்போது இந்த சம்பவம் என்பது குறிப்பாக கரூர் குறிப்பாக பல்வேறு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பதால் செந்தில் பாலாஜியும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர் திருச்சியில் செய்தியாளர் சந்திப்பையும் நடத்தி பல்வேறு விஷயங்களை சொல்லியுள்ளார். எனவே அவரும் இந்த விவாதத்தில் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு ஏன் முதலமைச்சர் செல்லவில்லை, அவர்களும் தமிழக மக்கள் தானே என்று எடப்பாடி பழனிசாமி தற்போது கேள்வி எழுப்பி வருகிறார். நீங்கள் கரூருக்கு சென்றீர்கள், ஓகே, ஆனால் கள்ளக்குறிச்சி மக்களும் தமிழக மக்கள் தானே, ஏன் அங்கு செல்லவில்லை என ஒரு முக்கியமான கேள்வியை எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறார். ஏற்கனவே தூத்துக்குடிக்கு ஏன் நீங்கள் செல்லவில்லை முதலமைச்சராக இருந்த போது என்று எடப்பாடியை நோக்கி ஸ்டாலின் கேட்டவுடன் தற்போது நீங்கள் ஏன் கரூருக்கு சென்றீர்கள், ஆனால் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் விஷசாராய மரணம் ஏற்பட்டு 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்களே, அப்பொழுது ஏன் நீங்கள் செல்லவில்லை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் என்று ஒரு முக்கியமான விஷயத்தை தற்போது
எதிர்க்கட்சி தலைவர் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதையெல்லாம் தற்பொழுது அவை குறிப்பில் ஏற்றப்பட்டு வருகிறது. அவையில் இந்த கரூர் சம்பவம் நடைபெற்ற பிறகு நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பதால் சாரசார விவாதம். ஏன்னா கடந்த ஏப்ரல் மாதத்துடன் தமிழக சட்டமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு தற்போது சட்டமன்றம் கூடியிருக்கிறதால் இந்த பல்வேறு விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்புவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் திட்டமிட்டிருக்கிறார். அந்த சம்பவம் வேறு. அவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தார்கள். இங்கு அப்பாவி மக்கள் அடிபட்டு இறந்திருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் முக்கியமான ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் சம்பவம் வேறு. அங்கு சாராயம் குடித்து இறந்தார்கள். ஆனால் இங்கு அப்பாவி மக்கள் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார்கள். அதனால்தான் நான் கரூருக்கு உடனடியாக சென்றேன். கள்ளக்குறிச்சிக்கு ஏன் செல்லவில்லை என்பதற்கான காரணத்தை தற்போது முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஏன் கள்ளக்குறிச்சிக்கு நீங்கள் செல்லவில்லை என்று முதலமைச்சரை பார்த்து கேட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கு கள்ளச்சாராயம் குடித்துதான் மக்கள் இறந்தார்கள். ஆனால் இவர்கள் அப்பாவி மக்கள். தற்போது அதனால்தான் நான் சென்றேன் என்ற ஒரு முக்கியமான விளக்கம். இதுக்கு முன்பு முதலமைச்சர் இந்த விளக்கத்தை சொல்லவில்லை. கள்ளக்குறிச்சிக்கு ஏன் செல்லவில்லை என்று கடந்த ஆண்டு பல விமர்சனங்கள் வைத்த போது கூட முதலமைச்சர் இந்த கருத்து சொல்லவில்லை. ஆனால் தற்போது இந்த கருத்து அவர் முதன்முறையாக கள்ளக்குறிச்சிக்கு கடந்த ஆண்டு ஏன் செல்லவில்லை என்பதற்கான காரணத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தார்கள், அதனால் நான் செல்லவில்லை. இங்கு அப்பாவி மக்கள் அடிபட்டு இறந்தார்கள், அதனால் நான் சென்றேன் என்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். இந்த விவாதத்தை குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கியமான திமுக அமைச்சர்களும் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். முக்கியமான மூத்த அமைச்சர் என்ற அடிப்படையில் குறிப்பாக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலுவும் சொன்னார், கரூர் சம்பவத்தை விட விஜய்க்கு கூடிய கூட்டத்தை விட எதிர்க்கட்சி தலைவருக்கு கூட்டம் அதிகமாக வந்தது என்று ஒரு முக்கியமான விஷயத்தை அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு கருத்தை பேசினார். ஆனால் விஜயை பறித்து ஒரு முக்கியமான விமர்சனம். அவர் பஸ் மேல ஏறி நின்று கை காட்டவே இல்லை. அவர் உள்ளுக்குள்ளே இருந்தனால்தான் எல்லா கூட்டமும் ஒரே இடத்தை நோக்கி வந்ததுனாலதான் இது போன்ற ஒரு சம்பவத்திற்கு காரணம் என்று ஒரு முக்கியமான விஷயத்தை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த கரூர் சம்பவத்தில் அப்போது நடந்த போது அரசு சார்பில் சொல்லப்பட்ட விளக்கங்களை காட்டிலும் கூடுதலான விளக்கங்கள், இந்த உடற்கூறாய்வு போஸ்ட்மார்டம் தொடர்பாக ஒரு முக்கியமான விஷயங்கள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. காவல்துறை எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது என்பன போன்ற விஷயங்கள் வந்திருக்கின்றன. முதலமைச்சரே அந்த கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு காரணம் விஜய் தாமதமாக தான் வந்ததற்கான காரணம் என்பதை சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதே போல அந்த ஜெனரேட்டர் இருந்த பகுதி, இந்த வேலுச்சாமிபுரத்துல விஜய் கட்சியினரே ஏற்பாடு செய்த ஜெனரேட்டர் பகுதிகளெல்லாம் கூட மக்கள் சென்றார்கள். அங்க இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் அங்க தாண்டி உள்ளே சென்றார்கள். இதனால் அங்க பெரிய ஒரு நெரிசல் ஏற்பட்டதை தற்போது முதலமைச்சரே பதிவு செய்திருக்கிறார். வேண்டுமென்றே திட்டமிட்டு இதில் கூட்டம் வதந்தியை பரப்பி வந்தனர். அதற்கு முட்டுப்புள்ளி வைக்கவே அதிகாரிகள் பேட்டி அளித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். கொரோனா காலத்தில் எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்த நேரத்தில், ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் அதிகாரிகள் பேட்டி கொடுத்தனர் என்று முதலமைச்சர் முக்கியமான சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த உச்சநீதிமன்றத்துல முக்கியமா என்ன சொன்னாங்கன்னா, அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகளேயே அரசுக்கு ஆதரவாக பேட்டி கொடுக்கும் போது விசாரணை எப்படி, அந்த மாநில அரசே அமைக்கக்கூடிய விசாரணை எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கும் என்று கேள்வி கேட்டார்கள். அதற்கு முதலமைச்சர் தற்போது ஒரு முக்கியமான ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு கூட்டம் இதற்கு வதந்தியை பரப்பி வருகிறார்கள். அதற்காக தான் உயர் காவல்துறை அதிகாரிகள், உதாரணமாக அமுதா ஐஏஎஸ் சென்னை செக்ரட்டேரியட்ல பேட்டி கொடுத்தாங்க. அதே போல டேவிட்சன் ஆசீர்வாதம் கரூரிலும் பேட்டி கொடுத்தார், சென்னையிலும் பேட்டி கொடுத்தார். ஒருவேளை அந்த பேட்டி கொடுக்காமல் விட்டிருந்தால் இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் போயிருக்கும். கொரோனா காலத்திலும் அதே போல எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்த நேரத்திலும், ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த நேரத்திலும் அதிகாரிகள் பேட்டி கொடுத்தார்கள். அதே போன்றுதான் அரசு என்ன எடுத்தது என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் அதிகாரிகள் பேட்டி கொடுத்தனர் என்று ஒரு முக்கியமான ஒரு பதிலை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அரசியல் ரீதியாக இல்லாமல் அலுவல் ரீதியாக தான் அவர்கள் பதில் கொடுத்தார்கள் எனவும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அமுதா ஐஏஎஸ் மற்றும் டேவிட்சன் ஆசீர்வாதம் ஆகியோரெல்லாம் பேசும்பொழுது ஏன் இவர்கள் அரசியல்வாதிகள் போன்று பேட்டி கொடுக்கிறார்கள் என்ற விமர்சனம் இருந்த நிலையில் தற்போது அதற்கு அரசு தரப்பில் ஒரு முக்கியமான பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்போதும் அரசியல் ரீதியாக பேசவில்லை, அலுவல் ரீதியாக தான் அவர்கள் பதில் அளித்தனர் என்று ஒரு முதலமைச்சர் தற்போது ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே திட்டமிட்டு ஒரு கூட்டம் இதில் வதந்தி பரப்பி இருக்கிறார்கள். அதனால்தான் அதை தடுப்பதற்காக தான் அவ்வப்போது அரசு அதிகாரிகள் இந்த பதில் கொடுத்ததாக சொல்லியிருக்கார். ஏன்னா நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு, மகேஸ்வரி அவர்கள் கொடுத்த அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல முக்கியமான காரணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழக அரசு அதிகாரிகளேயே இந்த சம்பவம் குறித்து பேட்டி கொடுக்கிறார்கள், உயர் காவல்துறை அதிகாரிகள் பேட்டி கொடுக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாநில அரசு அமைக்கக்கூடிய SIT எப்படி நேர்மையாக நடக்கும்? எனவேதான் நாங்கள் சிபிஐக்கு மாற்றுகிறோம்.
ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தலைமையில் இந்த விசாரணை நடைபெறும் என்று சொல்லியிருக்கார்கள். எனவே முதலமைச்சர் முதல் முறையாக இந்த விளக்கம், குறிப்பாக அது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் கொடுத்த விளக்கமாக பார்க்கலாம், எதிர்க்கட்சி தலைவர் கொடுக்கக்கூடிய கேள்விக்கும் இது பதிலாக நம்ம நிச்சயமாக கருதலாம். எனவே பல்வேறு விதமான அரசுடைய விளக்கங்கள் இந்த காரசார விவாதத்தின் மூலம் நாட்டு மக்களுக்கு தெரிய வந்து கொண்டிருக்கிறது. ஆனந்தி, ரமேஷ், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.